அம்மா ரோஹிணி எல்லாம் உள்ள இருக்காங்க. இங்கயா? ஆ. ஏதோ வக்கீல் ஆபீஸ் மாதிரி இருக்கு. ரோஹிணிக்கு வர சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்துறதுக்கு தான். நிஜமாவா? இல்லையே, நமக்கு இதெல்லாம் பத்தாது. முழுசா 300 கோடி நமக்கு தான் வரணும். இதுங்க ரெண்டையும் ஈஸியா ஏமாத்திடலாம். கதிரு தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படியாவது மிளகா அரைச்சிடலாம். சரி சரி, இப்போதைக்கு கிடைக்கிறத எடுத்துப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணிப்போம். என்ன மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க வந்த உடனே உள்ள கூட்டிட்டு வர சொல்லிதான் எங்களை வெளியில நிப்பாட்டி இருக்காங்க. உள்ள போலாமா? இந்த பொண்ணுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். இவங்க 2 பேரும் ரங்கநாயகியோட பொண்ணுங்களாச்சே. அவங்க எங்க இவன் அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கான்? என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? உள்ள போலாமா? வாங்க. சரி போவோம். இந்த பொண்ணுங்களோட இவன் எங்க போறான்? அப்படின்னா மாமா அத்தன்னு எல்லாரையும் இவனுக்கு தெரியுமா? இல்லையே, நர்மதாவும் அங்கதானே இருக்கா. அவ இத பத்தி ஏதாவது சொல்லிருப்பாளே. அப்படி ஒண்ணு சொல்லவும் இல்லையே. என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கு. இவன் நம்ம கிட்ட சேலத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்கள பார்க்க தான் வந்திருக்கானா? சரி, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவ்வளவுதான். மாமா, ஏய், எங்க போற? உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகு பார்க்கத்தான் இங்க கூட்டிட்டு வந்த நினைச்சியா? பேசாம நில்லடி. ரங்கநாயகி, என்னடி பேசுற? மாப்பிள்ளை வர சொல்லு, கோவில வச்சு பேசலான்னு நீ தானே சொன்ன. இன்னொரு வாட்டி அவனை மாப்பிள்ளை கீப்லன்னு சொன்ன அம்மானு கூட பார்க்க மாட்டா. பேசாம நில்லு. முழு சந்திரமுகியா மாறியாச்சு. ஃபுல் பிளாக் நெகட்டிவிட்டியான ரங்கநாயகி அத்தை. பாவம் ரோகிணி, அவங்க பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டா. ஏமா, இப்படி ஒரு முடிவெடுக்கதா இருந்தா அதை நீ வீட்லயே சொல்லிருக்கலாமே. கோயிலுக்கு போறதா நாடகம் ஆடி என்னையும் கூட்டு வந்து இங்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா. மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க. எது நடந்தாலும் என்ன சமாதானப்படுத்துறதுலயே குறியா இருக்கீங்க. இது ஏன் பொண்ணு வாழ்க்கை. அதான் நான் முடிவெடுத்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? உங்க எல்லாரும் முன்னாடி தானே இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதனாலதான் உங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு வெட்டி விடலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். போதுமா விளக்கம்? என்ன மேடம், ஏதாவது கேஸுங்களா? இல்ல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கேஸா இருந்தாலும் சொல்லுங்க, நமக்கு சாதகமா அதை முடிச்சிடலாம். எந்த கேஸா இருந்தாலும் முடிச்சிடலாங்கிறான். அப்போ இது வக்கீல் ஆபீஸா? வக்கீல் சார், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஓகே மேடம். வாய மூடிக்கிட்டு நில்லு. ஏண்டி ரங்கநாயகி, வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே கிளம்புன. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தானடி சொன்னேன். இப்ப இங்க கூட்டிட்டு வந்து இப்படி சொல்றியே, என்னடி நியாயம் இது? எது நியாயம் எது அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் தானே சொன்னேன். அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.
இப்பவும் சொல்றேன், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவனை வர சொல்லல, பிரிச்சு வைக்கிறதுக்காக தான் வர சொன்னேன்.